மகன் உரிமையும் சொத்துல பங்கு கேட்டு வந்திருக்கிறவன் நாம கூப்பிட்டா வருவானா? அப்படியே வந்தாலும் நாம கொடுக்கறத வாங்கிட்டு போவானா என்ன? போய்தான் ஆகணும். அதுக்கு மேல வம்பு பண்ணானா அவ்வளவுதான். அண்ணா, ஏதாவது நடக்கிற காரியமா பேசுவோமே. ஏமா நடக்காது? நீ ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லு, அவனை கட்டி தூக்கிட்டு வந்துடுறேன். ஐயோ அண்ணா, அவனை கூட்டிட்டு வந்து பணம் கொடுக்கறோன்னு சொன்னா அவன் சுமத்தின பழிய நாமளே ஏத்துக்கிட்ட மாதிரி ஆயிடாதா? அதோட உங்க மச்சான் ஏதாவது சொன்னாலாவது ஓ இதுதான் காரணமானு நம்ம ஏதாவது நடவடிக்கை எடுக்கலாம். ஆனா அவர்தான் அவரை எதுவும் கேட்க வேண்டாம்னு சொல்லிட்டாரே. அப்படின்னா நாம அமைதியா போக வேண்டியதுதானா? நமக்கு வேற வழியே இல்லையா? சீனு, இந்த நேரத்துல நீங்களும் ஏதாவது பண்ண போய் ஏதாவது பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுன்னா உங்க மாமா அண்ணன் மேல பயங்கரமா கோவப்படுவாரு. இப்போதைக்கு அவர் கோவத்துக்கு ஆளாகாம இருக்கிறது மட்டும்தான் நல்லது. ஒரு பக்கம் நாளைக்கு பஞ்சாயத்துல சொல்ல போற தீர்ப்பு, அத பத்தின கவலை. இன்னொரு பக்கம் பெரியப்பா இப்படி ஒரு ரகசியத்தை தன் மனசுக்குள்ளேயே போட்டு பூட்டி வச்சிருக்காரே, அது அவர் மனசை எவ்வளவு பாடுபடுத்தும். இப்பவும் அத மத்தவங்க கிட்ட சொல்லிக்க முடியாம தவிக்கிறாரு. அத நினைச்சு கவலையா இருக்கு. ஆமா மாயா, ஆமா. இத்தனை வருஷத்துல எங்களுக்குள்ள எந்த ஒளியும் மறைவும் இருந்ததில்ல. அவர் என்கிட்ட எதையும் மறைச்சதில்லைன்னு நம்பிட்டு இருந்தேன். ஆனா அவருக்குள்ளேயும் ஒரு ரகசியம் இருக்குன்னு இன்னைக்குதான் தெரிய வந்திருக்கு. ஆனா அது வேற யாரையோ காப்பாத்துறதுக்கான ரகசியம்னு மட்டும் புரியுது. அதனாலதான் பாவம் அவரை இவ்வளவு பெரிய பழைய சுமந்துட்டு இருக்காரு. ஆனா இந்த ஊர் உலகமே மச்சான் அமைதியா இருக்கிறத சொல்லி அவரை தூத்தி பேசுமேமா. என்ன மாதிரி தலை நிமிந்து நடந்த மனுஷன் பழி சுமந்து தலை குனிஞ்சு நிக்கிற மாதிரி ஆயிருமேமா. இந்த இக்கட்ல இருந்து மச்சானை காப்பாத்துறதுக்கு வேற வழியே இல்லையாமா. கடவுளை வேண்டிக்கிறத தவிர வேற வழி தெரியலன்னு. என்ன ஆனாலும் அது அவரை ஏத்துக்க தயாராயிட்டாரு. நாமளும் அதை ஏத்துக்க வேண்டியதுதான். தங்கச்சி